அன்பான நண்பர்களே, இதற்கு மேல் என்னுடைய உடம்பில் தெம்பே இல்லை அப்படின்னு முடங்கி போன பலரை அடுத்த சில நிமிடங்களில் அசுர பலத்தோடு எழச் செய்ய வெறும் ஒரு சர்க்கரை உருண்டையால முடியும் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்கறதுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம். இது எப்படி சாத்தியம் என்பதை புரிய வைக்க ஒரு உண்மையான சம்பவத்தோடு ஆரம்பிக்கலாம். பளுதூக்கும் சில வீரர்களை வைத்து ஒரு அறிவியல் ரீதியான ஆய்வு ஒன்றை நடத்தினார்கள். அந்த வீரர்களிடம் இது உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதிய எனர்ஜி சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி, இதை சாப்பிட்டால் உங்களால் எளிதாக கூடுதல் எடையை தூக்க முடியும், உங்கள் தசைபலம் பல மடங்கு அதிகரிக்கும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்கிறார்கள். அதை சாப்பிட்ட அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீரர்கள் களத்தில் இறங்கி தங்களுடைய சொந்த சாதனைகளையே முறியடித்து முன்பு தூக்கியதை விட அதிகமான எடையை மிகவும் எளிதாக தூக்கி சாதனை படைக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டது எனர்ஜி சப்ளிமெண்ட் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வெறும் சாதாரண சர்க்கரை உருண்டை. அப்படியானால் அந்த வீரர்களுக்கு இவ்வளவு சக்தி எப்படி வந்தது? அந்த சர்க்கரை உருண்டை அவர்களுக்கு அவ்வளவு வலிமையை கொடுத்ததா? உண்மையாக இல்லை. அவர்களுக்குள் ஏற்கனவே இருந்த அந்த அசுர பலத்தை நம் உடல் இப்போது மிகவும் வலிமையாக இருக்கிறது என்கிற அந்த ஒரு நம்பிக்கை வெளிக்கொண்டு வந்தது. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உங்களுடைய மனம் உங்களுடைய உடலை ஏமாற்றி உங்களை இன்னும் வலிமையாக்க முடியுமா? உங்களுடைய உடல் ரீதியான எல்லைகளை உடைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் நண்பர்களே. ஆனால் அது ஏதோ மாயாஜாலம் கிடையாது. அது முழுமையான அறிவியல். உங்கள் மனதை கொண்டே உங்களுடைய உடலை இரும்பு மாதிரி வலிமையாக்கக்கூடிய அந்த அற்புதமான 4 வழிகளைத்தான் இந்த பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வீடியோவை தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த 4 வழிகள் உங்களுடைய உடலின் மொத்த ஆற்றலையும் மாற்றப் போகிறது. நம்மில் எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த அனுபவம் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நாம் ரொம்ப நேரம் வேலை செய்தோ அல்லது உடற்பயிற்சி செய்தோ மிகவும் சோர்வாக அமர்ந்திருப்போம். உடலில் சுத்தமாக தெம்பே இருக்காது. அப்போது யாராவது ஒரு எனர்ஜி பானமோ அல்லது நமக்கு பிடித்த ஒரு சூடான காஃபியோ கொடுப்பார்கள். அதை குடித்த அடுத்த 5வது நிமிஷம் அப்பாடா எனர்ஜி வந்து விட்டது என்று மீண்டும் வேலையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்க்கலாம். நாம் குடித்த அந்த காஃபியோ எனர்ஜி பானமோ வயிற்றுக்கு போய் இரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 20 நிமிடங்களாவது எடுக்கும். அப்படியானால் 5வது நிமிஷத்தில் வேலை செய்தது அந்த காஃபியா இல்லை உங்களுடைய நம்பிக்கையா? இதை குடித்து விட்டோம், இனிமேல் நமக்கு எனர்ஜி வந்துவிடும் என்கிற உங்களுடைய மனதின் அந்த நேர்மறையான கட்டளை தான், அந்த கமாண்ட் தான் அதுக்கு காரணம். தெரியாமலேயே நாம் இந்த சக்தியை தினமும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நான் சொல்ல போகிற அந்த 4 வழிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய உடல் வலிமையை நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் மேம்படுத்த முடியும். இந்த நிகழ்வுக்கு அறிவியலில் ஒரு பெயர் கூட வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. விளையாட்டு உலகமே இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிற விஷயம் அது. அதற்கு பெயர்தான் பிளேசிபோ எஃபெக்ட். பிளேசிபோ என்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று அர்த்தம். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொய்யான தூண்டுதல் மூலமாக உடலில் ஒரு உண்மையான வலிமையை உருவாக்குவது. உலகமே ஆச்சரியப்பட்ட ஒரு நிஜமான ஹார்வர்ட் பல்கலைக்கழக சோதனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் கூகுளிலும் தேடி பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்களில் அறைகளை சுத்தம் செய்யும் வேலை செய்யக்கூடிய பெண்களை வைத்து ஒரு ஆய்வு ஒன்றை நடத்துகிறார்கள். அந்த பெண்கள் தினமும் 15 அறைகளுக்கு மேல் சுத்தம் செய்யக்கூடியவர்கள். போர்வை மாற்றுவது, குளியலறை கழுவுவது, தரையை சுத்தம் செய்வது என்று நாள் முழுவதும் கடுமையாக உடல் உழைப்பை ஈடுபடுத்தக்கூடியவர்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறீர்களா என்று கேட்டபோது எல்லோருமே யோசித்துக் கொண்டே இல்லை என்று பதில் சொன்னார்கள். அதற்கெல்லாம் எங்களுக்கு எங்கே நேரம் கிடைக்கிறது என்றுதான் எல்லோருமே சொன்னார்கள். இப்போது ஆய்வாளர்கள் அந்த பெண்களை 2 குழுக்களாக பிரித்தார்கள். முதல் குழுவிடம் எந்த விஷயமும் சொல்லவில்லை. ஆனால் 2வது குழுவிடம் சென்று, நீங்கள் தினமும் செய்யும் இந்த வேலை சாதாரண வேலை கிடையாது, இது ஒரு ஜிம்முக்கு சென்று ஒர்க் அவுட் செய்வதற்கு சமம், ஒரு போர்வை மாற்றினால் இத்தனை கலோரிகள் கரையும், தரையை சுத்தம் செய்தால் உடலில் இவ்வளவு கொழுப்பு குறையும் என்று அறிவியல் பூர்வமாக அவர்கள் செய்யக்கூடிய வேலையை உடற்பயிற்சியாக மாற்றி அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தார்கள். 1 மாதம் கழித்து முடிவுகள் வந்தன. உலகமே அதிர்ச்சி அடைந்தது. 1வது குழு பெண்களினுடைய உடலில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2வது குழு அவர்களுடைய உடல் எடை குறைந்திருந்ததை அவதானிக்கிறார்கள். உடலில் இருந்த கொழுப்பு கரைந்திருந்தது. அவர்களுடைய இரத்த அழுத்தம் மிகவும் சீராக கச்சிதமாக மாறியிருந்தது.
இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒரு மாதத்தில் அவர்கள் கூடுதலாக எந்த வேலையையும் செய்யவில்லை. அவர்களுடைய உணவு முறையையும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் முன்பு என்ன செய்தார்களோ அதே வேலையை, அதே உணவைத்தான் சாப்பிட்டார்கள். ஆனால் என்ன மாறியது? நாம் செய்வது வெறும் வேலை இல்லை, இது நம்முடைய உடலை வலிமையாக்கும் உடற்பயிற்சி என்கிற அவர்களுடைய எண்ணம் மட்டும்தான் மாறியது. மைண்ட் செட் மட்டும்தான் மாறியது. ஒரு ஜிம்முக்கு செல்லாமல், எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் அவர்கள் நினைத்த அந்த ஒரு எண்ணம் உடலில் இருக்கக்கூடிய வேதி பொருட்களை மாற்றி அவர்களுடைய உடல் எடையையே குறைத்திருக்கிறது. இது எப்படி நடக்கிறது? டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் எழுதிய த பயாலஜி ஆஃப் பிலீஃப் என்கிற புத்தகத்தில் மிகவும் அழகாக, எளிமையாக அவர் இதை விளக்கமாக சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய உடலில் இருக்கும் கோடிக்கணக்கான செல்களும் நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. அதாவது நீங்கள் சும்மா அமர்ந்து கொண்டு, ஐயோ சோர்வாக இருக்கிறதே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்தால் அதை உங்கள் செல்கள் கேட்டுக்கொண்டு, ஓஹோ பொஸ் சோர்வாக இருக்கிறார் போல, நாங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி ஆற்றலை குறைத்துவிடும். அதே நீங்கள் நம் உடல் மிகவும் வலிமையாக இருக்கிறது என்று நினைக்கும் போது எல்லா செல்களும் சுறுசுறுப்பாகி புதிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் ஒரு வலிமையை பெறுகின்றனர். உங்களுடைய டிஎன்ஏயை விட உங்களுடைய எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம். இதிலிருந்து என்ன புரிகிறது நண்பர்களே? உங்களுடைய உடலை மாற்றுவது நீங்கள் செய்யும் செயலோ மாத்திரையோ இல்லை, அந்த செயலின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை தான். ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. இதனுடைய அறிவியல் மிகவும் எளிமையானது. உங்களுடைய மூளை ஒரு சாதாரண தசை கிடையாது, அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. நீங்கள் எப்போது நம் உடல் இப்போது வலிமையாக இருக்கிறது, நம்மால் முடியும் என்று முழுமையாக நம்புகிறீர்களோ அந்த நொடியே உங்களுடைய மூளை உங்களுடைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு வலிமையான ஒரு சிக்னலை அனுப்புகிறது. உடனே மூளை என்டோர்பின்ஸ் என்கிற ஒரு வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இது உங்களுடைய தசை சோர்வை முழுமையாக நீக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் டோபமைன், அட்ரினலின் என்கிற ஹோமோன்களையும் வெளியிட்டு உடலுக்குள் ஒரு புதிய எனர்ஜியை பாய்ச்சுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், உங்களுடைய மனது சிந்திப்பதற்காக மட்டுமல்ல, அது உங்களுடைய உடலை ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்காகவே இருக்கிறது. அந்த ப்ரோக்ராமிங்கை எப்படி செய்வது என்றுதான் அந்த 4 வழிகளில் நாம் இன்று பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனதால் உடலை வலிமையாக்க முடியும் என்றால் உடலை மிகவும் பலவீனமாக்கவும் முடியும். இதற்கு பெயர் நோசிபோ எஃபெக்ட். உங்களுடைய எதிர்மறையான நம்பிக்கைகள் உங்களுடைய உடலை உண்மையிலேயே சோர்வடைய செய்யும். எனக்கு வயதாகிவிட்டது, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, என்னால் இந்த எடையை தூக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் உங்களுடைய உடலில் நிஜமாகவே அந்த பலம் குறைந்துவிடும். உங்களுடைய பயமும் சந்தேகமும் கோர்ட்டிசோல் என்கிற மன அழுத்த ஹோமோனை அதிகமாக்கி உங்களுடைய உடல் திறனை காலி செய்துவிடும். உங்களுடைய பயம் உங்கள் உடலை நிஜமாகவே பாதிக்கும் நண்பர்களே. சரி, அப்படியானால் நம்முடைய உடலின் உண்மையான எல்லை, லிமிட் என்ன? நம்மால் எவ்வளவு தூரம் உடல் ரீதியாக தாங்க முடியும்? டேவிட் காகின்ஸ் என்கிற உலக புகழ்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பதிவு செய்கிறார். அதற்கு பெயர் த 40% ரூல். அதாவது, நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டோ, ஒர்க் அவுட் செய்து கொண்டோ இருக்கும் போது அவ்வளவுதான், இதுக்குமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்னுடைய சக்தி முழுவதும் தீர்ந்து விட்டது என்று உங்களுடைய மூளை சொல்லும். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் அப்போது உங்களுடைய 40% ஆற்றலை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். மீதி 60% ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளேயே இருப்பில் இருக்கிறது, ரிசர்வ்ல இருக்கும். மூளை போடும் அந்த பொய்யான தடையை நீங்கள் உங்களுடைய மனதை கொண்டு உடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மீதி 60% சக்தி உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுடைய மூளை போடும் அந்த தடையை உடைத்து பிளாசிபோ எஃபெக்டை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றுவது? அதற்குத்தான் அந்த 4 அற்புதமான வழிகள். முதலாவது வழி, எப்பொழுதுமே எனக்கு எனர்ஜியே இல்லை, நான் ரொம்ப வீக் என்று சொல்வதை முதலில் நிறுத்துங்கள். நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல உங்களுடைய மூளை அதை நிஜம் என்று நம்பி உங்கள் உடலை பலவீனமாக்கும். அதுக்கு பதிலாக, என் உடல் நாளுக்கு நாள் வலிமையாகிறது, எனக்குள் அசாத்தியமான எனர்ஜி இருக்கிறது, என் தசைகள் வலிமையாக இருக்கின்றன என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்கள் உடலுக்கான சக்தி வாய்ந்த ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட் மாதிரி. சரி, அடுத்து 2வது வழி. இரவு தூங்க போவதற்கு முன்போ அல்லது காலையில் உடற்பயிற்சி செய்யும் போதோ நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக, எனர்ஜியாக, நீங்கள் நினைக்கும் விஷயத்தை மிகவும் எளிதாக செய்து முடிப்பது போல மனதுக்குள்ளே ஒரு காட்சியை ஓட விடுங்கள். உங்களுடைய மூளைக்கு
எது நிஜம் எது கற்பனை என்று வித்தியாசம் தெரியாது. நீங்கள் வலிமையாக இருப்பது போல கற்பனை செய்தால் மூளை அதே மாதிரியான வேதிப்பொருட்களை வெளியிட்டு உங்களுடைய உடலை வலிமையாக்குவதற்கு ஆரம்பிக்கும். ஆக இரண்டாவது வழியையும் முயற்சி செய்யுங்க. அடுத்து மூன்றாவது, உன்னால் முடியாது, உடம்பு வீக்காயிடும் என்று எப்போதுமே உங்களை ஊக்கமிழக்க செய்பவர்களிடமிருந்து தள்ளியே இருங்கள். வயது ஒரு தடை, உன்னுடைய உடல் அமைப்பு ஒரு தடை என்று சொல்லும் எதிர்மறையான விஷயங்களை கேட்காதீர்கள் நண்பர்களே. நீங்கள் எந்த அளவுக்கு தடைகளை மனதுக்குள்ளே கொண்டு செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் சுருங்கிவிடும். நேர்மறையான ஆற்றல் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே கேளுங்கள், அதை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு. அடுத்து நான்காவது, அந்த அற்புதமான வழி, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறீர்கள் என்றாலோ அல்லது உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்றாலோ இது உடம்புக்கு வேலை செய்யுமா என்கிற சந்தேகத்தோடு செய்யாதீங்க. ஒருபோதுமே இந்த உணவு எனக்கு இரும்பு போன்ற பலத்தை கொடுக்க போகிறது, இந்த பயிற்சி என் உடலை வேறு நிலைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறது என்கிற 100% எதிர்பார்ப்போடு அதை செய்யுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அந்த முடிவை உங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும். மறந்து விடாதீர்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே சந்தேகத்தோடு எதையும் தொடங்காதீர்கள். முழுமையான நம்பிக்கை வைத்து 100% உறுதியோடு அந்த காரியத்தை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய எல்லை நம்முடைய உடல் கிடையாது, நம்முடைய நம்பிக்கை தான். நாம் எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுவாகவே நம்முடைய உடல் மாறுகிறது. இதற்காக நாம் நல்ல உணவை நல்ல உடற்பயிற்சியை எடுக்க தேவையில்லை, இந்த நம்பிக்கை மட்டும் போதும் என்று நாம் சொல்ல வரவில்லை. உடல் ரீதியான செயல்கள் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த செயல் 100% வெற்றியாக மாறுவது நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான். நண்பர்களே, நீங்கள் நம்புவதை விட நீங்கள் உடல் ரீதியாக மிகவும் வலிமையானவர்கள். உங்களுடைய மனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நிலையம் என்று சொல்லலாம், ஒரு பவர் ஹவுஸ். வீடியோவினுடைய ஆரம்பத்தில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு இப்போது வரலாம். உங்களுடைய உடலை வலிமையாக்கும் சக்தி எங்கோ வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த சக்தியை இந்த 4 வழிகள் மூலமாக உங்களால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். உங்களுடைய உடல் ரீதியான எல்லைகளை உங்களாலேயே உடைக்கவும் முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.